கட்டின பொண்டாட்டி பொண்ணாத்தா வீட்டிலேயே இருந்தாலும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா குயில்னு ஒரு அழகான சின்ன பொண்ணை வச்சிருக்காரு மலைச்சாமி. இது தப்பான்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணாத்தா புருஷனுக்கு தட்டை வச்சு சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி மூக்கை சிந்தி அதே கையோட சாப்பாடு போடுவா. ஆனா குயில் இருக்காளே, சொம்பு நிறைய தண்ணி எடுத்துட்டு போய் கையை நல்லா கழுவிட்டு மழை தண்ணியிலையும் ஒரு தடவை கையை கழுவிட்டு மனசார சோறு போடுவா. ஒரு சிட்டுக்குருவியை கூட ரசிக்கிறவரு மலைச்சாமி. அவரை கெட்ட வார்த்தையில திட்டுறவத்தான் பொண்ணாத்தா. தன்னை யாராவது பாராட்டிட மாட்டாங்களான்னு மலைச்சாமி ஏங்குறப்போ, ஒரு அம்மா தான் தான் புள்ள என்ன செஞ்சாலும் என் ராசா அப்படின்னு கொஞ்சம் ராசாவே வருத்தமானு வர்றவ குயில். எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமான்னு மலைச்சாமி ஏங்குறப்போ, இவ அந்த மீன் குழம்பு சாப்பாடு போடுவா பாருங்க குயில். 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா கையால சாப்பிட்ட நினைப்பே அவருக்கு வந்துடும். எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடணும், எங்க அம்மா 4 மிளகா தட்டி போட்டு குழம்பு வைப்பா அதே மாதிரியே இருக்குன்னு சொல்லி அந்த ஆனந்த கண்ணீரை மலைச்சாமி கண்ணுல வர வைக்கிறா. ஆனா கெட்ட வாரத்துல திட்டி திட்டி கண்ணீரை வர வைக்கிறவதான் பொண்ணாத்தா. ஒரு தடவை ஒரு மூட்டை நெல்லை ஊருக்கெல்லாம் பிரிச்சு கொடுக்கணும்னு மலைச்சாமி ஆசைப்படுறப்போ, உங்க அப்பா விட்டு சொத்தான்னு பொண்ணாத்தா திட்டுவா. ஒரு துரு பிடிச்ச துரட்டு குச்சும் 10 வெள்ளாடும் எடுத்துட்டு வந்தவன் தான் நீன்னு சொத்து இல்லாதவன்னு சொல்லி அவனை அசிங்கப்படுத்தும் போது, குயில் இருக்காளே மலைச்சாமியோட ஒரு நரைச்ச முடிய கூட வெள்ளி கம்பி மாதிரி கையில எடுத்து அதுல கருகமணியும் பவளத்தையும் கோத்து வச்சு அதை தாலி மாதிரி கையிலேயே வச்சுக்கிட்டா. மலைச்சாமி கேட்பாரு, ஏன் என் முடியை எடுத்துக்கிட்ட அப்படின்னு. ஐயனார் கோயில்ல அத்தனை செங்கலும் சாமியா, அவன் முடி கூட எனக்கு சாமிதாயான்னு சொல்லிட்டு அவ வச்சுக்கிறா. அந்த முடிய கூட சாமின்னு நினைக்கிற அளவுக்கு மலைச்சாமி இருக்கான்னா அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தா,